ஆப்கி அதாலத்தில் மியூசிக் டைரக்டர் மற்றும் சிங்கர் ஹிமேஷ் ரேஷ்மியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அளவுக்கு அதிகமாக பேசுவார். ஹிமேஷ் அதிகமா பேசுறதுக்கு அர்த்தம் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறது. நீங்களே இந்த வார்த்தையை ஒத்துக்கிறீங்க. உங்க சின்ன வயசுல நீங்க 4 முறை உங்க வேலைகளை மாத்தி இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அதுக்கப்புறம் 4 ப்ரொஃபஷனல் மாறினதை பத்தி பேசினாங்க. அதே மாதிரி நான் 4 தடவையும் மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஆனா 4 ப்ரொஃபஷனல் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் வேலை பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் கார்பெண்டர் ஆகல. நான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண போல. நான் இதே ப்ரொஃபஷன்ல தான். நீங்க டிவி ப்ரொடியூசர்ல இருந்து மியூசிக் டைரக்டர் ஆனீங்க. மியூசிக் டைரக்டர்ல இருந்து சிங்கர் ஆனீங்க. அப்புறம் சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஆக்டராக நினைக்கிறீங்க, அதாவது ஹீரோ. பட் அதே இண்டஸ்ட்ரியில தானே நான் ஹீரோ இருக்கும்போது மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இமேஜ் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துலயும் அதுதான் இருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டரா, சிங்கர், அது எல்லாமே என்னோட பெஸ்ட். என்னோட மியூசிக் வருது படத்துல. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்றேன். கிட்டத்தட்ட மக்களுக்கு அது எல்லாமே பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் வேற ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. மிஸ்டர் விஜய் தனுஜா பண்றாரு. நான் என்னோட சைட்ல இந்த ப்ரொஃபஷனுக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தால ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் ட்ரை பண்றேன். நீங்க நடிக்கிற படத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில சிரிக்கிறதே இல்ல. நீங்க சிரிச்சு யாரும் பார்த்ததில்ல. எப்பவும் டிராஜிக் சீன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இந்த படமும் தேவதாஸ் மாதிரி தான் இருக்குமா, இல்ல திலீப் குமார் மாதிரி டிராஜடி கிங் மாதிரி வருவீங்களா? அதாவது நான் ஏன் சிரிக்கலன்னா, அதாவது நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த வீடியோல பொண்ணுங்க விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா உங்க எல்லாரும் முன்னாடி நான் இப்ப சிரிக்க தானே செய்யறேன். நான் என்னதான் பண்றது? எனக்கு நடக்கிறத நினைச்சு எனக்கே சிரிப்பா இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே புரியல. அது அதாவது ஆப்கா சுரூர் படம் பேசிக்கலி ஒரு த்ரில்லர், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம். ஆனா ஒரு ஆங்கிள் அதுல ரொமான்ஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி சம்பந்தப்பட்டது. அதுல ரொம்ப இன்டென்சிவான விஷயம் என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு யுனிக்கான விஷயம். ப்ரீ கமெண்ட் இருக்கு, என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு, கேப் விஷயம், இந்த மாதிரி நிறைய. இந்த படத்துல தெரிஞ்சிருமா நீங்க கேப் போடுவீங்களா மாட்டீங்களான்னு? நீங்க கேப்ப காட்டினா எப்படி இருப்பீங்கன்னு தெரியுமா? எஸ், அதுல ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் இருக்கு. அந்த சீன்ல நான் கேப் போட்டிருக்க மாட்டேன். அது என்னோட டிஃப்ரெண்ட் லுக். அண்ட் அஃப்கோர்ஸ் அது ஆல்சோ கனெக்டட் வித் வெரி வெரி த்ரில்லிங் ஃபிக்ஷன் பிளாட். ஏன்னா அதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் உருவாக்குறதுக்காக பிளான் பண்றோம். ஒருத்தர் பணம் போடுறாரு, அதை நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் நான் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசு. அண்ட் பிரசாந்தும் கடுமையா உழைக்கிறாரு. அண்ட் ஈவன் கேரி பால், அவரு கசினோ ராயலோட ஆக்ஷன் டைரக்டர், அவரும் இருக்காரு. அப்போ அதிக அளவுல நீங்க ஸ்டண்ட் பண்றதையெல்லாம் பார்க்கலாம். அதாவது நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன். பார்க்கறவங்க வராததெல்லாம் பண்றான்னு சொல்லக்கூடாது. கான்சியஸா இந்த இண்டஸ்ட்ரியில க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு தெளிவு இருக்கு. நான் என்ன பண்ணணும், எது எனக்கு சூட் ஆகுன்றது. நான் இந்த படத்துல ஹிமேஷ் ரேஷ்மியாவா தான் நடிக்கிறேன். ஐ எம் பிளேயிங் சார். எல்லாரும் நம்புற மாதிரி தான் ஒரு கேரக்டர்ல நான் இதுல ப்ளே பண்றேன். படமும் அப்படிதான் இருக்கும். எஸ், இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, இந்த படத்துலயும் பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா தியேட்டருக்கு படம் பார்க்க யார் வருவாங்க சொல்லுங்க? நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. முதல் தடவை அவங்க லக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சோனு நிகம் படம் ட்ரை பண்ணாரு. அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இனிமே நான் வாழ்க்கையில ஆக்டிங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குமார் சானும் ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணாரு. அவரும் ஃபெயில் ஆயிட்டாரு. உங்களுக்கு அப்படி எதுவும் நடந்துராதே. அதாவது உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் என் கூட இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்காது. உங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா 100% அப்படிதான் நடக்கும். அண்ட் ஸோ ஃபைனலி நான் ஆப்கி அதாலத்துக்கு வந்திருக்கேன். மக்களோட ஆசீர்வாதத்தோட தான் போவேன். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது கிஷோர் குமார் சார், அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா காமெடியில் அவர் ரொம்ப அற்புதமான காமெடியை வெளிப்படுத்தி இருந்தாரு. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள். அங்கே ஒரு ரோல் மாடல் எனக்கு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயமும் இருக்கு. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, வேண்டாம், இதுவும் கான்ட்ரவர்சியா மாறிடும். பேசலாம். சரி, இப்போ மக்கள் கிட்ட கேட்கலாம். உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நீங்க போட்ட பாடல்கள்ல பெரும்பாலும் ஏன் இம்ரான் சாரையே சூஸ் பண்றீங்க? இம்ரான் அஸ்மியோட என்னோட முதல் பாட்டு இருந்தது.
அது வந்து அக்சர். அப்புறம் இன்னொரு பாட்டும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இம்ரான் ஹஸ்மிக்கும் எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அக்ஷய் குமார் சாருக்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. பாபி தியோல் சாருக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாயித் கபூருக்கும் பண்ணியிருக்கேன். நான் எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் தட் இம்ரான் ஹஸ்மிக்கு மட்டுமே பண்ணியிருக்கேன்னு. பட் எஸ் அவர் வந்து பாட்டை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு. அக்ஷய் குமார் சாருமே ரொம்ப நல்லா. அப்புறம் அர்மான், ஹம்கோ திவானா கேரி பண்ணாரு. இந்த விஷயத்துல வந்து ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மீடியா சப்போர்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். மாடஸ்டில இல்ல. நான் வந்து வேணும்னே இதை சொல்ல நினைக்கல. காரணம் இல்லாம சொல்லல. நான் அவசரப்பட்டும் இதை சொல்லல. ஆனா இதுதான் உண்மை. இவங்க எல்லாரோட சப்போர்ட், அவங்க பிளெஸிங் இல்லாம ஹிமேஷ் ரேஷ்மியா கண்டிப்பா வர முடியாது. நீங்க இந்த விஷயத்தையும் ஒத்துக்கிறீங்க, அடிக்கடியும் சொல்றீங்க. என்னுடைய ஆல்பம் வித்த அளவுக்கு வேற யாருடைய ஆல்பமும் விக்கலன்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க வந்து அதிகமா தானே பேசுறீங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு அது புரியவே இல்ல. ஆமா, ஒருவேளை ஏதோ ஒரு நான் சொல்ற டோன்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டான விஷயத்துல, ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல வெளிப்பட்டிருக்கலாம். அது மத்தவங்களுக்கு அந்த மாதிரி தெரியலாம். பட் அப்காஸ் ஒரு ஆல்பம் நல்லா போச்சு. அதை வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் ஷேர் பண்ணேன். ஆனா அதுலயும் ஒரு குறை வந்திருக்கு. தப்பு பண்ண மாதிரி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, உங்க ரியல் லைஃப்லயும் ஏதாவது ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அதனால தான் அந்த படமே உருவாகுது. அந்த படம் ரெடி ஆகட்டும்பா. எல்லாரும் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். அது யாரு? யார் அவங்க? யார் அவங்க? அது என்ன சொல்றது? என்னால இதை தான் சொல்ல முடியும். இந்த கேள்வியை மட்டும் விட்டுருங்களேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் அதிக அளவுல காயம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்பவும் தோணாதா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இல்ல, எனக்கு அப்படி காயங்கள்லாம் எதுவும் இல்ல. எல்லாரும் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அண்ட் மம்மி எனக்கு எப்பவும் சொல்லுவாங்க, உன்னோட கர்மாவை எந்த அளவுக்கு பெட்டராக வச்சுப்பியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 1% ஒரு நல்ல பர்சனாக ஒர்க் பண்ண முடிஞ்சா நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த விஷயத்த பாட்டு பாடி சொல்ல விரும்புறீங்களா? நீங்க எப்படி நல்ல மனிதராக விரும்புறீங்கன்னு? என்ன பாட்டு பாடுறது? சார், நான் நின்னுட்டு பாடலாமா? ஓ, தாராளமா. தனஹையா 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 सारा आलम सारे मौसम सारी खुशियाँ सारी दुनिया तेरे बगैर तन्हाइया 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 तुझे भूल जाना जाना तुझे भूल जाना जाना मुमकिन नहीं तू याद ना आए ऐसा कोई दिन नहीं ओ तू याद ना आए ऐसा कोई दिन नहीं तुझे भूल जाना जाना मुमकिन नहीं तू याद ना आए ऐसा कोई दिन नहीं ओ अब அந்த பாட்டும் பாடிடுறேன். ஆனா இங்க பேய் ஏதாவது வந்துற போது பாத்துக்கங்க. झलक दिखला जा एक बार एक बार एक बार एक बार एक बार आजा जा 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 एक बार आजा जा 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 झलक दिखला जा
झलक दिखला जा, एक बार आजा जा 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 जा।